வணக்கம். இது செய்திக்கு பின்னால். கேரள மாநிலத்தின் வயநாடில் நடந்திருக்கிற இந்த நிலச்சரிவு மிகவும் பெரும் துயரத்தை தந்திருக்கிறது. தற்பொழுது வரை வந்திருக்கிற தகவலின்படி 282 மனித உயிர்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 700க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பதைக்கும் நிலச்சரிவு மற்றும் பெரு வெள்ளத்தின் காரணமாக இந்த உயிரிழப்பை தடுத்திருக்க முடியுமா? கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் நாம் பெற்றிருக்கின்ற படிப்பினைகள் என்ன? வாருங்கள் பார்ப்போம். கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய பீடபூமி. பல்வேறு வன சரணாலயங்கள் அமைந்திருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 700 மீட்டரிலிருந்து 2100 மீட்டர் வரை உயரத்தில் அமர்ந்திருக்கிற வயநாடு மண் சரிவுக்கும் நிலச்சரிவுக்கும் வாய்ப்பு இருப்பதாக இந்தியா முழுவதற்கின்ற ஆய்வறிக்கையில் இஸ்ரோ கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் 13வது இடத்தில் இருக்கிறது. தேசிய அளவில் வயநாட்டினுடைய மண் சரிவுக்கு வாய்ப்பு இருக்கின்ற இந்த இடம் 13வது இடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்ற படிப்பினை என்ன? இதைப்போல கடந்த காலத்தில் 2018 மற்றும் 19வது ஆண்டுகளில் ஒரே நேரத்தில் பல்வேறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்பொழுது பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்ற வேப்படி கிராமத்தில் ஒரே நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. 572 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு என்பது மேக வெடிப்பின் காரணமாக ஒரே நேரத்தில் ஏற்பட்டதால் இந்த பெரும் நிலச்சரிவு ஒரு நள்ளிரவில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி அதிகாலையிலும் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் 29ற்கு முன்பு 2-3 நாட்கள் பெரும் மழை 38 சென்டிமீட்டர் வரை பெய்ததாக தகவல் வந்திருக்கின்றன. அங்கு இருக்கிற மக்கள் இந்த மழையின் காரணமாக அங்கு சுற்றி இருக்கிற சூரல்மலா மற்றும் வேப்படி கிராமத்தில் இருக்கிற மக்கள் அங்கிருந்து திரண்டு ஒரு நதிக்கரையில் வெள்ளம், ஒரு அணை திறப்பு ஏற்பட்டு பெருவெள்ளம் வந்தால் அங்கு கரையோரம் இருக்கிற மக்கள் கிளம்பி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது போல அந்த நதிக்கரையின் ஓரத்தில் சூரல்மலா போன்ற பகுதிகளில் ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து கிளம்பி முண்டக்கைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த உயரத்தில் ஒரே நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழை பொழிவின் காரணமாக உறங்கி கொண்டிருந்த பொழுது அதிகாலையில் இந்த பெருவெள்ளம் பெரும் நிலச்சரிவை ஏற்படுத்தி சில கிராமங்களே கண்முன்னால் தற்பொழுது இல்லாத வரை மண்ணில் புதையுண்டு போயிருக்கிறது. இன்று பெருந்துயர் சந்தித்து கொண்டிருக்கும் மேப்படி கிராமத்திற்கு 20 கிலோமீட்டர் அருகில் அமைந்துள்ளது கல்பட்டா. அதற்கு மிக அருகாமையில் இருப்பது புத்துமாலா. அங்கு 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி கடுமையான வெள்ளத்தின் காரணமாக பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. 20 ஹெக்டேர் நிலப்பரப்பு மொத்தமாக கீழே சரிந்ததாக இன்றைக்கும் தரவுகள் குறிப்பிடுகின்றன. 100 மீட்டர் உயரத்திலிருந்து தொடங்கி 2 கிலோமீட்டர் வரையிலுமான இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. இதிலிருந்தும் கூட நாம் ஏன் படிப்பினைகளை பெறவில்லை? 13 ஆண்டுகளுக்கு முன்பே பேராசிரியர் மாதவ் கார்க் என்பவர் இந்த மண் சரிவு ஏற்படுவதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மண் சரிவை தடுப்பதற்கு என்னென்ன காரணிகள் வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அங்கு தொடர்ந்து ஒரு பயிரை பயிரிடக்கூடாது, அதை போல அணமில் புனல் மில் திட்டங்களை கைக்கொள்ளக்கூடாது, அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடாது, அங்கு சுற்றியும் எப்பொழுதும் பாதுகாப்பு பணிகளை கண்காணிக்க வேண்டும், மனித முயற்சிகள் அத்துமீறல்கள் நிகழக்கூடாது, வளர்ச்சி பணிகள் என்ற போர்வையில் அங்கு எந்த விதமான மண்ணை தோண்டும் நிகழ்ச்சிகள், குளம் வெட்டும் பணிகள் நடைபெறக்கூடாது என்று 13 ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருக்கின்ற பல்வேறு மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இவை மூன்றும் ஒரு சேர்ந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பாலாக வருகிறது. இந்த வயநாடு கூட சில கிலோமீட்டர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் 75 கிலோமீட்டர் தூரத்தில் தான் முண்டக்கை அமர்ந்திருக்கிறது. இன்னும் இந்த நிலச்சரிவு அபாயம் இருக்கிற பகுதிகள், வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதிகள் என்று தமிழ்நாட்டிலும் சில மலைப்பாங்கான பகுதிகள் உண்டு. அதை அபாய பகுதிகளாக அறிவித்து
மக்கள் வாழ்வதற்கு இது உகந்த இடமில்லை என மாற்று ஒரு இடத்தை ஏன் அரசு மேற்கொள்ளவில்லை என்கின்றது மிகப்பெரிய கேள்வி. 2018ஆம் ஆண்டு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு இதே முண்டக்கையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தொடர்ந்து பெருவெள்ளத்தின் காரணமாக பல்வேறு இடங்களில், அதிலும் குறிப்பிடத்தகுந்த விஷயம், 2 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட ஆங்காங்கு நிலச்சரிவுகள் நிகழ்ந்த சம்பவங்கள் வயநாட்டில் 2018-19ஆம் ஆண்டில் நடைபெற்றதுண்டு. இந்த நிகழ்வின் படிப்பினையாக கொண்டு ஏன் கேரள அரசு தொடர்ந்து கண்காணிக்கவில்லை? இது போன்ற நிகழ்ச்சி நடந்த பிறகு துயர் நிறைந்த இந்த படங்கள், ஒவ்வொரு குழந்தைகளும் கட்டி அணைத்து அந்த மண்ணுக்குள் புதைந்தது, மண்ணை தோண்டும் பொழுது குற்றுயிரும் குலையுருமாக சில மனித உயிர்கள் வெளியில் வருவதும், சில உடல் பாகங்கள் வெளியே வருவதுமான படங்களை நமக்கு பார்க்க, அதை குறித்து பேசுவதற்கும் கூட நம் மனம் பதைபதைக்கிறது. குறிப்பாக வயநாட்டில் மண் சரிவு ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அங்கு அமைந்திருக்கின்ற அந்த செம்மண் பகுதி தான். அந்த செம்மண்ணில் அந்த மண்ணுக்கு உகந்த மரங்கள் எப்பொழுதும் வளர வேண்டும். மனித முயற்சிகளும் அரசுகளும் பல நேரங்களில் பல்வேறு நலன் பயக்கும் என்கின்ற வகையில் அந்த மண்ணுக்கு பொருந்தாத சில மரங்களை நடுவதன் வழியாக அந்த மண் இறுகும் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இலகும் தன்மையாக மாறுகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மில்லிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்படும் பொழுது அந்த மண் இலகி அது ஒரு சேராக மாறி தொடர் மண் சரிவு ஏற்படுகிறது. தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த மாநிலத்தில் எழுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் இதற்கு நாங்கள் எல்லா உதவிகளும் செய்வோம் என்கின்ற வாக்குறுதி சொல்லிய அதே தருணத்தில் நாங்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த மண் சரிவு குறித்த அறிவிப்புகள், அபாயங்களை மாநில அரசுக்கு தெரிவித்தோம் என்று அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டார். ஆனால் நேற்று கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் எங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், அதாவது ரெட் அலர்ட் என்று சொன்னால் அங்கு கடினமான அதீத மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் மத்திய அரசு குறிப்பிட்டது ஆரஞ்சு அலர்ட் மட்டும்தான். இந்த திடீர் ஒரு மேக வெடிப்பு முண்டக்கை அந்த மேப்படி கிராமத்தில் பொழிந்ததின் காரணமாக தற்பொழுது இந்த பெரும் வெள்ளப்பெருக்கு மண் நிலச்சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பெரும் துயரம், பெரும் உயிர் பலி, இதை தேசிய பேரிடராக அறிவித்தால் அந்த மாநிலத்திற்கு சில செஸ் வரிகள் மூலமாக தனிப்பட்ட முறையில் அங்கு அவர்களுக்கு அதிக பணம் போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுபோல் பல மாநிலங்கள், இங்கு தமிழ்நாட்டில் உடனடியாக தமிழக முதலமைச்சர் 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு மக்கள் உதவிக்கரங்கள் நீட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய துயர் என்றால் இன்னும் எத்தனை உயிர்கள் மண்ணில் புதையுண்டிருக்கின்றன, இன்னும் எவ்வளவு மனித உயிர்கள் இழந்திருக்கின்றன, பல கிலோமீட்டர் அளவில் இந்த சேர்கலந்த இந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட உயிர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இன்னும் கண்டறியப்படவில்லை. அவை காண்பதற்கு மிகப்பெரிய துயரமாக இருந்தாலும் விரைவில் இந்த தரவுகள் வெளிவரக்கூடும். இது போன்ற நிகழ்வுகள் காடுகளில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும், அதாவது ஜூன் மாதத்தில் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை அதிக மழைப்பொழிவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் ஏதேனும் ஒரு இடத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. வனவிலங்குகள் கூட தங்களுடைய நுண்ணறிவை கொண்டு அந்த பெரும் நிலச்சரிவுகளில் சிக்காமல் தப்பித்து விடுகின்றன. ஆனால் மனிதர்கள், அதுவும் இந்த துயர் அதிகால வேளையில் உறக்கத்தில் பல விபத்துகள் அப்படித்தான் நடந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த அதிகால வேளையில் அத்தனை மதிப்புமிக்க மனித உயிர்கள் அழிந்து போயிருக்கின்றன. இதற்கான ஒரு அலர்ட், ஒரு தேசிய பேரிடரை மேற்கொள்ள வேண்டும். அமேசான் காடுகள் எப்படி அந்த அமெரிக்க பகுதிகளுக்கான ஒரு புவி வெப்பமயமாதலோ அல்லது அதை சமன்படுத்துவதற்கு அந்த பெரும் காடுகள் உதவுகின்றனோ, அதை போல மேற்கு தொடர்ச்சி மலை என்பது இந்த புவிப்பந்தில் மிக முக்கியமான ஒரு சூழியல் இடம். இது எப்படி மேற்கு தொடர்ச்சியை சார்ந்திருக்கிற மாநிலங்களுக்கு முக்கியமானவை என பல்வேறு கட்டுரைகள் குறிப்பிடுகின்றன. அதிலும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 3ஆம் உலகப் போர் என்கின்ற ஒரு நூலில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை குறித்த செய்திகளை அவரே ஒரு கதாபாத்திரமாக வந்து அதை விளக்குவார். இந்த துயர் நடந்த பிறகு அவர் எழுதிய ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். அது ஒட்டுமொத்த இந்த நிகழ்வினுடைய சாரத்தை சொல்லியிருக்கின்றன. பார்க்க பார்க்க பதற்றம் தருகிறது கேரளத்தின் நிலச்சரிவால்.
நேர்ந்த நெடுந்துயரம், இருந்த வீடுகளே இடுகாடுகளாய் ஆனதில் இந்திய வரைபடத்திலிருந்தே சில கிராமங்கள் இல்லாமல் போய்விட்டன. அது ஜலசமாதியா நிலச்சமாதியா என்று சொல்லத் தெரியவில்லை. பிணமாகி போனவர்களின் கடைசி நேர துடிப்பு என் உடலில் உணரப்படுகிறது. மனிதனுக்கு எதிராக இயற்கை போர் தொடுத்தது என்று சொல்லலாம். இயற்கைக்கு எதிராக மனிதன் தொடுத்த போரின் பின் விளைவு என்றும் சொல்லலாம். மலைகளை மலித்தல், காடுகளை அழித்தல், நதிகளை கெடுத்தல் எல்லாம் கூடி மனிதர்களை பழிவாங்கியிருக்கின்றன. புவி வெப்பத்தால் பைத்தியம் பிடித்த வானிலை இன்னும் இதுபோல் செய்யக்கூடும். மனிதர்களும் அரசுகளும் விழிப்போடு இருத்தல் வேண்டும். மூச்சு குழாயில் மண் விழுந்து போனவர்களுக்கெல்லாம் என் கண் விழுந்த கண்ணீரில் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று கவிப்பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒரு கவிதை மட்டும் அர்ப்பணிப்பை செய்து மீண்டும் இது போன்ற ஒரு கவிதையை கவிப்பேரரசு வடிக்காதிருக்க வேண்டும். இப்படி போன்ற நிகழ்வு நிகழாமல் இருக்க வேண்டும். நன்றி.